ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு சீஸ் பால் தான் ரெடி பண்ணியிருந்தேன். எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரியே செய்கிறதுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் இதை ரெடி பண்ணினேன். இது ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவும் தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு பெருசாக எந்த வேலையும் இல்லை. இதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கா எடுத்து நல்லா வேக வச்சு தோலெல்லாம் உளிச்சிட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக ஸ்வீட் கார்ன், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கேப்சிகம் இது எல்லாத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா மசாலாவும் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக சில்லி ஃப்ளக்ஸு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் மைதா மாவு, தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி சீஸும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ரெடி பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு மசாலாவில் அந்த சீஸை உள்ளே வச்சு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். கடைசியாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு பேட்டரில் அந்த பால்ஸ் எல்லாம் டிப் பண்ணி எடுத்து பிரெட் கிராம்ஸில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா பெரட்டி எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தால் சூப்பரான சீஸ் பால் ரெடி ஆயிரும். உண்மையிலேயே கடையில் வாங்குற மாதிரியே டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள்.